யோவான் சொல்கிறாரு, இதை படித்தா உங்களுக்குலாம் ஜாலி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நாங்கள் இதெல்லாம் எழுதுகிறோம், சரியா? ஒரு ஹிஸ்ட்ரி டைம்லைன் சொல்கிறாரு. வார்த்தை இருந்துச்சு, அதை பற்றி கேட்டோம், வந்துட்டார், அவரை பார்த்தோம், அவரை தொட்டோம், அவரோட ஐக்கியமாக இருந்தோம். நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருந்தோம்னு சொல்கிறதுக்கு இல்லை, உங்களையும் இந்த ஐக்கியத்துக்குள்ளே கூப்பிட்றோன்றார். கெட் இன் டு திஸ் ஃபெலோஷிப். எப்படிங்க நாங்கள் இயேசுவை பார்க்கல? எப்படி? வார்த்தை இருக்குல்ல, வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை தான் மாம்சமாக. இஃப் யூ ஹேவ் வேர்ட் யூ ஹேவ் கிரைஸ்ட். வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. வார்த்தையோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். இது இப்போ வார்த்தையோடு ஐக்கியம் கொள்வது புரியாது. இந்த ஃபஸ்ட் டைம் ப்ரொப்போஸ் பண்ணி லவ் பண்ணுறவன், இந்த திருமணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகி அந்த ஒரு சீசனில் இருக்கிறவங்களுக்கு தான் வார்த்தையோட ஐக்கியமாக இருக்கிறது தான் எப்படின்னு தெரியும். நீங்களாம் அது ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் ஒவ்வொரு மெசேஜையும் அவன் அனுபவித்து படிப்பான். அந்த சாப்பிட்டையான்னு கேட்குற ஒரு மெசேஜ், எந்திரிச்சிட்டியான்னு கேட்குற அந்த வார்த்தையோட என்ன ஆயிடுவாங்க, அப்படியே அவங்களே பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் யோவான் கூப்பிட்றாரு. அவர் வார்த்தையோட அந்த ஐக்கியத்துக்கு உங்களையும் நாங்கள் கூப்பிட்றோம். when the Lord says I will never leave you, அவர் கையை பிடிச்சிருக்கிற மாதிரி வார்த்தையோடு ஐக்கியம் கொள்ளும்படி வாருங்கள். சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர் வரணும், அதை பண்ண இல்லை, அந்த வார்த்தையை நீ அப்படி அனுபவித்து படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உன்னோட பேசுகிற மாதிரி உனக்குன்னு அனுப்புகிற வார்த்தை. இட்ஸ் அ லவ் லாங்குவேஜ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பின் மொழி அது. தேவன் உன்னோடு பேசுகிறார். எவ்ரி டைம் when you read a scripture, ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நான் இருக்கிறேன், உனக்கு நான் பார்த்துக்கிறேன், உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உனக்காக நான் யாவையும் செய்வேன், உன்னை நான் தூக்குவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக ஒருத்தர் பேசுகிற மாதிரி. எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க அனுப்புகிற ஒரு மெசேஜ் எனக்கு சொல்லுது, யாரோ ஒருத்தங்க எனக்கு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவரை பார்க்கல, அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கார், ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். பட் இஃப் யூ ஹேவ் அ வேர்ட், ஒரு வார்த்தை வந்துருச்சா, அவரே பேசுகிறார், அவரே பேசு. இட் இஸ் ஃபார் யூ. காட் இஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த இடத்துல சர்ச்சில் உட்காரும் போது ஆண்டவரை பார்க்கல, பாஸ்டர் செல்வின் தானே பேசுகிறாரு. காட் இஸ் ஸ்பீக்கிங் த்ரூ மீ. என் மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறார். பட் இட் இஸ் காட். மெசேஜ் நீங்கள் பார்க்குறது மொபைலில் தாங்க. மொபைலாக பேசுது உங்கள்கிட்ட, அவங்க அனுப்புனா தான் மொபைல் வரும். கர்த்தர் பேசினா தான் இங்கே இருக்க அவங்க பேசணும். காட் இஸ் ஸ்பீக்கிங். சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னா, ஹேவிங் ஃபெலோஷிப் வித் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையோடு ஐக்கியமாக இருக்க பழகுவது. மெடிடேட் ஆன் ஹிஸ் வேர்ட். த மோர் யூ திங்க் அபவுட் த வேர்ட் வில் மேனிஃபெஸ்ட். எவ்வளோக்கு அதிகமாக வார்த்தையை நினச்சிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வார்த்தை நிஜமாகும். நாங்கள் கேட்டதும் கண்டதும் தொட்டதும் ஆகிய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் எங்களுக்கு இருந்தது. அதே ஐக்கியத்தை உங்களுக்கும் நாங்கள் அதே ஐக்கியத்தை கொடுக்குறோம். அந்த ஐக்கியத்துக்குள்ள உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வாழ்க்கையில் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல, எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல, நடக்காம இருக்கலாம், ஆனால் வார்த்தை வந்திருக்கல. நடக்காம இருக்கலாம், அற்புதங்கள் நடக்காம இருக்கலாம், அதிசயங்கள் நடக்காம இருக்கலாம், சூழ்நிலை மாறாமல் இருக்கலாம். பட் இஃப் யூ ஹேவ் அ வேர்ட், உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கா? அதனாலதான் கஷ்டப்படும் போதெல்லாம் புலம்புறதை நிறுத்திட்டு, மற்றவங்க சொல்றதை நிறுத்திட்டு கர்த்தர் பேசுறது கேளுங்க. இருளில் உதிக்கிற வெளிச்சம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. When you are struggling, it is through the word God comforts us. வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எங்கெல்லாம் ஸ்டக்கா இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ, எங்கெல்லாம் உடைஞ்சு போயிருக்கிறோமோ, he sends his word. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசுகிறவர். வாழ்க்கையில எல்லா பக்கமும் இருளா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு எப்படி இருக்கான்? கர்த்தருடைய வேதம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். தீபம் வேற, வெளிச்சம் வேற. தீபம் என்ன பண்ணோம்னா, யூசிங் a கேண்டில். ஒரு தீபத்தை வச்சு நீங்க பக்கத்துல இருக்கிறத பார்க்கலாம், ஆனா வெளிச்சத்தை வச்சு தூரத்துல இருக்கிறத, வார்த்தை பக்கத்துலயும் உனக்கு வழிகாட்டும், தூரத்துலயும் வழிகாட்டும். Word is a lamp, it's a candle. இப்ப என்ன சொல்றாருன்னா, இருளான ஸ்தலத்தில் இருக்கும்போது விடிவெள்ளிக்கு காத்திருக்கிறீங்க. எப்போ வெளிச்சம் வரும், எப்பொழுது சூரியன் உதிக்கும், விடிவெள்ளிக்கு காத்திருக்கிறீர்கள். ஆனால் நடுச்சாமம் இருள், என்ன இருக்குது, என்ன சுத்தி என்ன நடக்குன்னு தெரியல. அங்க ஒரு விளக்க பத்தி வச்சா
உனக்கு சுற்றி வெளிச்சம் கொடுத்து காமிக்குதுல்ல, அது மாதிரி உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து என்ன ஆகுமோ, என் வாழ்க்கையில் நான் எழுந்து வர முடியுமோன்னு கஷ்டத்தில் இருக்கும்போது இருளில் இருக்கிற ஒரு விளக்க போல கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புவார். ஒரு வாசனம், ஒன் வேர்ட் ஃபார் யுவர் சிச்சுவேஷன். உங்கள் சூழ்நிலைக்கான ஒரு வார்த்தை, உங்கள் கஷ்டத்துக்கான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. பவுலும் சொல்கிறாங்க, பேதுரும் சொல்கிறாங்க, நாங்களாம் தொட்டோம், பார்த்தோம், கேட்டோம், அவரோட ஐக்கியமாக இருந்தோம். நாங்கள் சொல்கிறோம், அவர் போயிட்டாரு, ஆனாலும் அவர் எங்களோட தான் இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெனிஃபிட்னா, பேதுரு யோவானுக்கெல்லாம் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இயேசு இல்லாதப்ப இருந்திருக்கிறாங்க, இயேசு கூடயும் இருந்திருக்கிறாங்க, இயேசு மறுபடியும் பரமேறி போனதுக்கு அப்புறமும் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கூட இருந்தப்ப எப்படி இருந்தோமோ, இயேசு போனதுக்கு அப்புறமா அப்படியே தான் இருக்கிறோம். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தவர் எங்களை விட்டு விலகவே இல்லையே, அவர் உன்னை கைவிட மாட்டேன், உனக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு.